பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ 17வது நாள் போரினிலே கர்ணன் சேனாதிபதியாக அந்த ரதத்தை ஓட்டுவதற்காக சல்யன் எனக்கு இருந்தால் நன்று என்று துரியோதனிடம் கேட்க, துரியோதனன் சல்யனிடம் பலவிதமான உதாரணங்களை கூறி, சாரத்வம் செய்வது அவ்வளவு இழிவான காரியம் அல்ல. பார்க்க போனா அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணனே சாரத்தியம் செய்து கொண்டிருக்கிறான். ருத்ரதேவருக்கு பிரம்மதேவரே சாரத்தியம் செய்தார் திரிபுராசுரர் வதத்தில். இப்படி பலவிதமான எடுத்துக்காட்டுக்களை கூறி சல்யனை சம்மதிக்க வைத்தான் துரியோதன். இப்போ 17வது நாள் போரினிலே ரதத்தில் கர்ணனும் சல்யனும் பார்த்தா 2 பேருக்கும் வாக்குவாதம். கர்ணனோ நான் அதை செய்து விடுவேன், இதை செய்து விடுவேன், என் கண்ணில் அர்ஜுனன் மட்டும் தெரிந்தால் இன்று நாசமாவது உறுதி, அது இதுன்னு சொல்லிட்டு தன்னை பற்றி புகழ்ந்த வண்ணம் பேசிக்கொண்டே இருக்கிறார். சல்யனால் சகித்து அதை கேட்க முடியவில்லை. ஏன்னா ஓரளவு செய்யலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் பேசுவதில் ஏதாவது இதுவரை நடந்திருக்கிறதா அப்படின்னா இல்லை. கர்ணனை அர்ஜுனனை ஒழித்து விடுவேன் அப்படின்னா விராட்ட நகரத்தில் போர் நடந்து கொள்ளும் பொழுது அர்ஜுனனுடைய பராக்கிரமும் ஒருவனாக இருந்து அனைத்து பேரையும் துவம்சம் செய்தான். அப்ப எங்க போயிற்று உன்னுடைய வீரம்? இன்னும் சொல்ல போனால் அந்த பராக்கிரமம் முன் நிற்க முடியாது ஓடி சென்றவன் கர்ணன். இப்பொழுது திடீரென வீரம் வந்து விட்டது போல் அர்ஜுனன் மட்டும் இன்னைக்கு என் கையில கிடைச்சா அப்படி சொல்லிட்டு, அப்ப என்னாச்சு? கர்ணன் சல்யனை வசைப்பாட, உன்னுடைய தேசத்தவர்களெல்லாம் இப்படித்தான் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு குற்றச்சாட்டை கூறு. 2 பேரும் சண்டை ஒரு ரதத்துக்குள்ள. நியாயமா பார்த்தா கௌரவருக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை வரணும். ஒரு ரதத்துக்குள்ள இவா 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்தான் துரியோதனன். ஓஹோ, இது சரியில்லையே. நேரா வந்து கர்ணனை சமாதானப்படுத்தி சல்யனையும் அழைத்து, அப்பா வேண்டாம், உங்கள் 2 பேருக்குள்ளே எதுக்கு சண்டை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வார்த்தைகள் கூறி சல்யனையும் சமாதானப்படுத்தி, இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ரதம் கிளம்ப ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பாண்டவர்களில் எப்போவுமே பார்த்தோம்னா பீமன் தன்னுடைய பாண்டவர் சேனையை முன்னின்று நடத்தினார். ஏன்னா எதிரணியில் யார் ஒருவர் இருந்தாலும் அவர்களை அழித்து அழித்து அந்த பாதையை உருவாக்குபவனே பீமசேனன். அவனை தொடர்ந்து பார்த்தோம்னா திருஷ்டத்யும்னன், சாத்தகி, இவா 2 பேரும் பீமசேனன் எங்கு செல்கிறார்களோ அதை தொடர்ந்து வந்து கொண்டு இருப்பார்கள். இது பாண்டவர்களுடைய வரிசை. அந்த பாதையை உருவாக்குபவன் பீமசேனனாகவே இருந்தான். சரி, இப்போ இந்த இடத்துல முதல்ல எதிர்பட்டவன் கர்ணனுக்கு தர்மராஜன். இப்போ தர்மராஜனுக்கும் கர்ணனுக்கும் யுத்தம். கடைசியில் பார்த்தா தர்மராஜனை மிக எளிது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து நாம் நினைத்து விடக்கூடாது. அவன் கிட்ட ஒரு அற்புதமான ஒரு பானம் இருந்தது தர்மராஜன் கிட்ட. அவன் கர்ணன் மேல் பிரயோகப்படுத்த கர்ணன் அப்படியே மூர்ச்சையாகி கீழே விழுந்தார். அவனால் எந்திரிக்க முடியாத அளவுக்கு அந்த மாதிரி ஒரு பலமான ஒரு ஆயுதத்தினால் தர்மராஜன் கர்ணனை உடனே என்ன செய்யறது? இந்த நேரத்தை பயன்படுத்தி தர்மராஜன் நினைத்திருந்தால் கர்ணனை இந்த நேரத்திலே முடித்து விட முடியும். ஆனால் கர்ணன் அர்ஜுனனுக்காக நேர்ந்து விடப்பட்டவன். அந்த வேலை நம்முடையது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே எந்திரிச்சான். மூர்ச்சையானவன் கர்ணன் எந்திரிச்சு மறுபடியும் அவனுடைய ரதத்தை, யாரு தர்மராஜனுடைய ரதத்தை, குதிரையை அத்தனையும் நாசம் செய்தான் கர்ணன். இன்னும் சொல்ல போனா
எப்படியாவது தர்மராஜனை சிறைப்பிடித்து விட்டால் இந்த போரே முடிந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே துரோணாச்சாரி முயற்சி செய்தார் இல்லையா, அந்த வேலையை கர்ணன் செய்ய துணிந்தான். இப்போ இந்த நேரத்தில் சல்யன் சொன்னா, அப்பா வேண்டாம், தர்மராஜன் அவன் மனதினால் நீ அழிய வேண்டும் என்று நினைத்தாலே நீ அழிந்து விடுவாய், அவனுடைய சக்தியை பற்றி குறைத்து மதிப்பிடாதே அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்னன்னு சொன்னா, அந்த தனுசு இருக்கு இல்லையா, வில், அந்த வில்லினுடைய அந்த பகுதியில் தர்மராஜன் கழுத்தினை சுற்றி இருக்க ஆரம்பித்தார். பாருங்க, இன்னும் சொல்ல போனா, நீ யுத்தம் செய்வதற்கு லாயக்கில்லை அப்படின்னு ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தைகளை எல்லாம் தர்மராஜனை பார்த்து கர்ணன் சொல்லிக் கொண்டு தூரத்தில் இருந்த பீமன் கவனித்தான். எப்பவுமே வார்த்தைகளை என்றுமே தடிவனாக்க கூடாது. உண்மையான வீரர்கள் செயல்படுவர், பேசுபவன் வேலைக்கு ஆக மாட்டான். உடனே இதையெல்லாம் பீமசேனன் பார்த்து கொண்டே இருந்தான். உடனே பீமசேனன் பாய்ந்து வருவதை காட்டு துரியோதனன் முன்வந்தான். இப்ப துரியோதனனுக்கும் ரைட், பீமசேனனுக்கும் ஒரு அற்புதமான யுத்தம். இதுல என்னன்னா, இதை பார்த்து கொண்டிருந்து எப்ப துரியோதனனை பீமன் சிறைப்பிடித்தானோ, இந்த இடத்துல தர்மராஜனை கர்ணன் சிறைப்பிடிப்பது போல இறுக்கி கொண்டிருந்தான். கர்ணா, கொஞ்சம் திரும்பி பார்க்கறியா இங்கே அப்படின்னு பார்த்தா, அதே நிலையில் துரியோதனனை பீமசேனன் இறுக்கி கொண்டிருந்தான். நீ தர்மராஜனை ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உன்னுடைய நண்பனை உயிரோடு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே தர்மராஜனை விட்டுவிட்டு எப்படியாவது தன்னுடைய நண்பனான துரியோதனனை காக்க வேண்டும் என்று இந்த பக்கம் வந்தான். இப்ப இந்த நேரத்தில் சாத்தகி, திருஷ்டத்யும்னன், இவ அத்தனை பேரும் என்ன பண்ணுன்னு, அப்பா நீ தர்மராஜனை பார்த்துக்கோ, நான் இவங்களை பார்த்து கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பீமசேனன் கிளம்பினான். ஏன்னா தர்மராஜனுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்று பீமசேனன் நினைத்தான். ஏன்னா இவனை சிறை பிடிப்பது போல நோக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்கும் போல இருக்கு. அப்ப அந்த நேரத்தில் பாதுகாப்பு கருதி திருஷ்டத்யும்னனையும் சாத்தகியையும் முன்வைத்து பீமசேனன், துரியோதனன் ஒரு பக்கம், கர்ணன், இவா ரெண்டு பேரும் அந்த எப்படி இருந்தது அப்படின்னா பாருங்க, எப்படி ஒரு நரசிம்ம சுவாமி கம்பத்திலிருந்து வெளியே வந்து ஹிரண்ய கசுபவை நாசம் செய்யும் போது எப்பேற்பட்ட அந்த கோபம், அந்த பழி வாங்கும் அந்த ஒரு தருணம் இருந்ததோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு. அந்த பீமசேனன் வருவதை பார்த்தவுடன் சல்யன் சொன்னா, கர்ணா இன்று நீ முடிந்தாய், பீமசேனன் வரும் அழகை பார், அந்த நடையை பார், அந்த தீரத்தை பார், இன்று உன்னுடைய கதை முடிந்தது. யார்? ரதத்தில் இருந்து கொண்டு சல்யன் கர்ணனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். இன்னும் சொல்ல போனா வான மழையினை பொய்தான். உடனே என்ன செய்தான், ஒரு வஜ்ராயுதம் போன்ற ஒரு ஆயுதத்தை பீமசேனன் கர்ணன் மேல் எறிந்தார். இன்னும் சொல்ல போனா கர்ணன் அந்த ரதத்திலே கோமான்னு சொல்வாங்களே, எந்த விதமான அசைவும் இல்லாமல் கீழே படுத்து விட்டார். இன்னும் உயிர் மட்டும் போகல, மற்றபடி அந்த வஜ்ராயுதத்தினால் கர்ணன் அடிபட்டு கீழ் விழுந்தார். உடனே கொஞ்ச நேரம் சுதாரிச்சுட்டு ஒரு பெரிய கத்தியை எடுத்துக்கொண்டு ரதத்திலிருந்து கீழே இறங்கினார். இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய நாக்கினை துண்டு செய்வதற்காக அப்படின்னு சொல்லிட்டு பீமசேனன் கர்ணனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பகவான் நாராயணனை யார் ஒருவர் தூஷிக்கிறார்களோ அவர்களை நான் சும்மா விடமாட்டேன் என்று பீமசேனன் நேரா அந்த நேரத்தில் தேரோட்டியான சல்யன் பீமசேனனை தடுத்தான். அப்பா வேண்டாம், இப்பொழுது மூர்ச்சையாகி இருக்கிறான் கர்ணன். இந்த நேரத்தில் அவனுடைய நாக்கினை துண்டு செய்வது அவ்வளவு அழகல்ல.
இன்னும் சொல்ல போனா நீ சுலபமாக அதை செய்து முடித்து விடுவாய். ஆனால் அர்ஜுனனுக்கு ஒரு பிரதிஜை இருக்கிறது. நான் கர்ணனை முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு பிரதிஜை செய்திருக்கிறான். அதற்காகவாவது தயவு செய்து விட்டுவிடு. ஒருவேளை நீ அந்த நாக்கினை அறுத்தால் கர்ணன் அங்கஹீனன் ஆவான். ஒருவேளை அவனுடைய உடலில் ஏதோ ஒரு உறுப்பு இல்லை என்றால் அவன் போராடுவதற்கு உண்டான தகுதி இல்லை. அப்போ அர்ஜுனனால் கர்ணனை சம்ஹரிக்க முடியாது. உடனே பக்குவமான வார்த்தைகள் சல்யனிடம் வந்ததை கண்டு பீமசேனன் அதை கேட்டு அங்கிருந்து நேரா வாபஸ் வந்தார். சல்யன் என்ன செய்யினா, அந்த ரதத்தை இவர்களை தாண்டி கொண்டு போயிட்டான். பீமசேனன் தனக்கு இருந்த கோபத்தில் அந்த நேரத்தில் கௌரவ சைன்யம் ஒருவனாக இருந்து கொண்டு எப்படி துவம்சம் பண்ணா அப்படின்னா 3 அக்ஷௌணிகளை நாசம் செய்தான். ஒரு அக்ஷௌணி அப்படின்னா எத்தனை குதிரைகள், எத்தனை யானைகள், எத்தனை காலாட்கள் என்பதனை பார்த்தோம். 3 அக்ஷௌணியை நாசம் செய்தான். இந்த நேரத்தில் அடுத்து மிகப்பெரிய பராக்கிரமசாலியாக அந்த இடத்தில் வந்தவன் அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமன் வந்த உடனே தர்மராஜன் எதிரில் வந்தார். வந்த உடனே தர்மராஜன் அஸ்வத்தாமனை கொடுத்து சொன்னான், நீ பிராமணன், நானும் சத்திரியன். ஒரு சத்திரியன் இன்னொரு சத்திரியனோடு போரிடுவது அழகு, வேற பக்கம் போய் சண்டை போடு அப்படின்ட்டான். ஒரே வார்த்தை. யாரு? தர்மராஜன். அதை கேட்டுவிட்டு அஸ்வத்தாமன் சிரித்து விட்டான். மிகப்பெரிய பராக்கிரமத்தை தர்மராஜனிடம் காண்பிக்க வேண்டும் என்று வந்தான். அந்த தர்மராஜன் சொன்ன வார்த்தை என்னவோ உண்மைதான். உடனே சாத்தகி, திருஷ்டத்யும்னன் இவ்வாறு 2 பேரையும் வெகு சுலபமாக தாண்டி சென்றான். என்ன தாண்டி எங்கு சென்றான்னா, அஸ்வத்தாமனுடைய குறி அர்ஜுனன் மேல் இருந்தது. இப்போ அஸ்வத்தாமனுக்கும் அர்ஜுனனுக்கும் அந்த 17வது நாளில் ஒரு யுத்தம் நடந்தது. அது எப்படி அப்படின்னா பாருங்க, அவன் தன்னுடைய ரதத்தை, தன்னுடைய குதிரைகளை பாருங்க ஒவ்வொன்றாக இழந்து கொண்டு இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா, எப்பொழுது ஒரு அந்த காண்டீப தனுசு என்று சொல்வார்கள், அதை பூட்டக்கூடிய கயிறு நேர வந்து அஸ்வத்தாமன் அந்த காண்டீப தனுசினை இழக்க வைத்தான். ஆனால் காண்டீப தனுஷுக்கு இருக்கக்கூடிய சக்தி எப்பொழுதெல்லாம் அது இழக்கிறதோ மீண்டும் ஒன்றை உருவெடுத்தும். அந்த மாதிரி சக்தி வாய்ந்தது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பானங்களை எப்படி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டோம். அஸ்வத்தாமனுடைய உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு ரோமங்களிலிருந்து பான மழை பொழியுது. ஏதோ வில்லிருந்து அம்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். அந்த பானங்கள் எப்படின்னா, அந்த ரதத்தில் இருக்கக்கூடிய குதிரையை பார்த்து, அவனுடைய மேனியில் இருந்து, இன்னும் சொல்ல போனா துவஜம் இருக்கு இல்லையா, அந்த துவஜத்திலிருந்து இப்படி அனைத்து பகுதியிலிருந்தும் அஸ்வத்தாமன் அந்த பானங்களை விட்டதில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அர்ஜுனனுடைய ரதமானது மூடிக்கொண்டது. கம்ப்ளீட்டா பானத்தினால் மூடியது. இன்னும் சொல்ல போனா அர்ஜுனன் மேனி எங்கும் பலவிதமான காயங்கள். அர்ஜுனனோ பகவான் கிருஷ்ணனோ ரதமோ வெளியே தெரியல. பகவான் கிருஷ்ணன் என்ன செய்தான், அந்த பான மழையின் உள்ளே அந்த ரதம் விடுகார்கள், அதிலிருந்து வந்து எழுந்து அர்ஜுனனை ஆற தழுவி கொண்டான். எப்பொழுது பகவானுடைய ஆலிங்கனம் அர்ஜுனனுக்கு கிடைத்ததோ, அவன் உடம்பில் என்னென்ன விதமான காயம் ஆகியிருந்ததோ அது அத்தனையையும் நிவாரணம் ஆனது. உடனே மீண்டும் புத்துணர்ச்சி பெற்றான் அர்ஜுனன். இந்த நேரத்தில் நல்லா கவனிக்கணும், எப்பெல்லாம் ஆபத்து வருகிறதோ அந்த நேரத்திலெல்லாம் பகவான் கிருஷ்ணன் மட்டும் இல்லைனா பாண்டவர்கள் எப்பேற்பட்ட சாமர்த்தியசாலி இருந்தாலும் அவர்களுடைய வெற்றிக்கு முழுமையான காரணமாக இருந்தவன் யாருன்னா பகவான் கிருஷ்ணன். சாமானியம் இல்லை. அது மட்டுமல்ல, இனி அடுத்து பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு முறை அல்ல, பல முறை பானமழை பொழிவது,
உடலெல்லாம் காயமாவது, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிருஷ்ணனுடைய ஆலிங்கனம், கடைசியில் என்ன ஆச்சுன்னா மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று என்ன சொல்லுது, யுத்தத்திற்கு தயாராகுது. இப்போ பார்த்தா அஸ்வத்தாமன் எத்தனை தேவர்கள் வந்தாலும் கிருஷ்ணன் இருக்கும் வரை அர்ஜுனனை ஒன்றும் செய்ய முடியாது. அவனுடைய துவஜத்தை எடுக்கலாம்னா அங்க ஹனுமந்தன் அமர்ந்து கொண்டு ரீங்கரித்து கொண்டு இருக்கிறான். ரதத்தையாச்சு தூள் தூள் பண்ணலாம் அப்படின்னா அது அக்னியினுடைய ரதமானது. குதிரையை நாசம் செய்யலாம் அப்படின்னா குதிரைக்கு என்றுமே சாவில்லாத குதிரைகளாக இருக்கிறது. சரி, சாரதியாச்சு வீழ்த்தலுவோம் அப்படின்னா சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணனே சாரதியாக இருக்கிறான். இப்படி அவனுடைய வில்லை துண்டு செய்யலாம் அப்படின்னா அது காண்டீப தனுசாகி இருக்கிறது, அதை உடைத்தாலும் மீண்டும் வளர்கிறது. இப்போ இத்தனை விஷயங்கள் நீங்க எத்தனை நாசம் செய்தாலும் மீண்டும் எழுந்து எழுந்து வந்து கொண்டிருப்பதை பார்த்த அஸ்வத்தாமன் ஒரு முடிவுக்கு வந்தான். பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுடன் இருக்கும் வரை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று வேறு வழியின்றி அஸ்வத்தாமன் திரும்பி சென்றான். மீண்டும் என்ன நடந்தது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.